everyone, this is Sasi Pure Cosmetics. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஃபேஸ்க்கு வந்து ஒரு மினி ஒரு ஃபேஷியல் வந்து பண்ண போறேன். என்ன அப்படினா ஆல்ரெடி நம்ம டே நைட் கிரீம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டே நைட் கிரீம், சீரம், ஃபேஸ் வாஷ் ஃபாலோ பண்றோம். பட் இருந்தாலுமே நான் வந்து அதிகமா வந்து வெயில்ல போறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டான் ஆயிடும். சோ இன்ஸ்டன்ட்டா என்னோட ஃபேஸ் வந்துட்டு ஒயிட்னிங் வந்துட்டு வர்றதுக்கு அந்த டானை ரிமூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படினா இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன். இதுல வந்துட்டு ஸ்க்ரப், பேக் அண்ட் ஃபேஷியல் பாம் வரும். இது வந்துட்டு நீங்க ஒரு 2500 கொடுத்து ஒரு ஃபேஷியல் பண்ற அந்த எஃபெக்ட் வந்துட்டு இதுல இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதை வந்து நார்மல் வாட்டர்ல அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு நல்லா சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேக் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நானா ரொம்ப நேரம் வைக்கல, ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சிருக்கேன் பிகாஸ் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் பாம்பு வச்சு என்னோட ஃபேஸ்ல உள்ள டேன் எல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேஷியல் பாம்பு. ஸோ இதை வச்சு நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இந்த ஃபேஷியல் பாம்பு வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு அப்படியே நல்லா வந்து அப்படியே நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணுங்க. இது வந்து பயங்கரமாக டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ஃபேர்னஸ் லுக் கொடுக்கும். என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அன்ஈவன் டோன் வர ஆரம்பிச்சிருச்சு, நோஸ் மேலெல்லாம் பிளாக்னஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமாக டேன் ஆகிட்டே இருந்தது ஃபேஸு. ஏன்னா அதிகமாக நம்ம வெயிலில் சுற்றிட்டே இருக்கோம் இல்லையா, வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேஷியல் பண்ணும்போது இந்த பபிள் வச்சு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நெக்கில் உள்ள அந்த செயின்ஸ்லாம் கழட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர், உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும். இந்த ஒரு பீஸ் வந்து தீர்ற வரைக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நெக்குக்கும் சேர்த்து பண்ணுங்க. அப்பப்போ வந்து வாட்டர் டிப் பண்ணிக்கோங்க. வாட்டர் டிப் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் வந்துட்டு மலை அப்படியே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். எங்கள் நோஸ் மேலெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக வந்துட்டு பிளாக்னஸ் இருந்தது. இதை நான் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் பாருங்கள். பட் ஆனால் இது ஒன்றில் மட்டுமே ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. நீங்கள் டே நைட் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குங்க. இது கூட அந்த டே நைட் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இது வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ நீங்கள் இது ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஃபேஸு. நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஃபேர்னஸ் கொடுக்குங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே எல்லாரும் கேட்பாங்க என்ன ஃபேஷியல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஒரு க்ளோ கொடுக்குங்க ஃபேஸு, சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அதிகபட்சம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு இப்படிங்க கடைக்கு போய் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு அந்த பேக்குக்கும் ஸ்க்ரப்புக்கும் மட்டும்தான் டைம் எடுக்கும். இதுக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுக்காது. மலன்னு வந்துட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸில் உள்ள இந்த நோஸ் மேலே இருந்த டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய இருந்தது ஒரு மாதிரி டேனு. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி என் ஃபேஸில் வந்துட்டு பெருசாக எனக்கு ப்ராப்ளம் இருக்காதுங்க. குட்டி குட்டி பிளாக் ஹெட்ஸ் வரும். ஏன்னா எனக்கு ஆயில் கண்டென்ட் ஃபார்ம் ஆகிறதுனால நான் ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன் ப்ராப்பராக. அதனால எனக்கு வந்து வரும். அது அப்பப்போ வந்துட்டு நானே சரி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இதை வந்து நான் ஃபேஸ்க்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே நைட் க்ரீம், ஃபேஸ் வாஷ், சீரம். ஆல்ரெடி நான் சொன்னதான் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். வேறு எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் கிடையாது. நாங்கள் வீடியோஸ்க்காக வந்துட்டு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் அப் வீடியோக்கெலாம் வந்து நான் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்டுங்கிறது என்னோட ஐ மேக்கப், லிப் மேக்கப் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஃபேஸ்க்கு நான் எந்த மேக்கப்புமே போட மாட்டேன். கடைக்கு வரவங்களும் சம்டைம்ஸ் நான் லைவ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. கஸ்டமர்ஸ் வரவங்க நீங்கள் என்ன ஃபேஸ்க்கு போடுறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்க்ரப் பேக்கு அண்ட் இந்த ஃபேஷியல் பாம் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் உள்ள டேன் அப்போ ரிமூவ் பண்ணுறேன். அதிகமாக வெளில போகிறதுனால, அதிகமாக வெயிலில் போகிறதுனால டேன் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக அதை கிளியர் பண்ணிக்கிறதா. அதர்வைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் இதுதான். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, கடைக்கு வரவங்களாம் கேட்குறீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக எடுத்தது. ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா Sasi Pure Cosmetics மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். மறக்காம Sasi 1261 அப்படிங்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.